பொக்கரவியும் அதுபோல தான். ஒரு செ தன்னுடைய வாழ்க்கையில வந்து நல்லபடியா தான் வளர்றாரு. வளர்றப்ப என்னன்னா, அங்க வந்து ஒரு ரயில்வே கூட்ஸ் இருக்கு. அதில பார்சல்ல வந்து தன்னுடைய வாழ்க்கைய வந்து ஒரு லோடுமேனா இருக்காங்க. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எல்லா பொருளும் கிடைக்கும். அந்த லோடு இதில வந்து ஹார்பர்ல வரக்கூடிய விஷயத்துல இருந்து வருது. அதில என்னான்னா, ரவுடிசம் இருக்கு அதில. என்னன்னா, யார் ஆட்கள் அதிகம் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆட்கள் ஜாஸ்தியா இருக்கிறதால, யார் பெரிய டீமா இருக்காங்களோ அவங்களுக்கு இருக்கு. இப்ப இது தெரியாத இவரு என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் வந்து அதில கூலி தொழிலாளியா எல்லாம் போறப்போ, அதில ஒரு சில நெருக்கடி வருது. நெருக்கடி வரப்போ ஒருத்தர வந்து நேரடியான ஒரு மோதல் வந்து எனக்கு நம்ம எப்பவுமே எல்லாம் சொல்லுவோம், ஒருத்தருடைய பேர வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஸ்ட்ரெய்ட்டா ஏ பிளஸ் கேட்டகரியில இருக்கக்கூடிய, அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இருக்கக்கூடிய நபர் ஆம் நாகேந்திரன் கிட்ட இவரு ஸ்ட்ரெய்ட்டா ஒரு மோதல் ஆவுது. மோதல் ஆகுறப்போ அவரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏ பிளஸ் 2வது அ வெள்ள ரவி கூட டை அப் இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, சேரா கூட இருக்கு. ஒரு பிக் ஷாட்டு ஒரு கட்சியில இருந்தாரு. ஒரு மர்டர் பண்ணியிருக்காரு. இந்த மாரி தரவரிசையில வரப்போ, அவருடைய டீம் பேக்கப் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கிறப்போ, பொக்க ரவிக்கு அந்த மாரி ஒரு பேக்கப் இல்ல. ஆனா தனி மனிதனா பொக்க ரவி வந்து இருக்கிறப்போ, அவருக்கு ஒரு பேக்கப் வர்றப்போ, அவரும் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய ஆதிக்கத்த செலுத்தணுன்ட்டு சின்ன லெவல்ல ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட்டு ஒரு பொம்பளைய தான் வெட்டுறாரு அவரு.